Hello everyone, this is Murshid Hussain. இந்த குறிப்பிட்ட வீடியோவில் நாங்கள் என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி. அப்படின்னா இந்த குறிப்பிட்ட மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்களுக்கும் கட்டாயம் இன்ஸ்பயர் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த லைஃப்பில் நடந்த விஷயங்களையும் எந்த லைஃப்பில் கண்ட விஷயங்களையும் அதே மாதிரி நானாகவே திங்க் பண்ணி எடுத்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரி தான் இது. கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை உங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் இருக்கலாம். அப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிடலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ நான் டிலே பண்ணாமல் குறிப்பிட்ட விஷயத்துக்கு நான் போகிறேன். என்ன விஷயம்னா ஒரு கஷ்டமான ஃபேமிலி ஒன்றில் என்னது ஒரு படியன் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர மாதிரி ஒரு ஸ்டோரி தான். இதில் நிறைய தரங்கள் நிறைய விஷயங்கள் அவர் சேலஞ்ச் பண்ணி குறிப்பிட்ட எய்ம் அடைகிற மாதிரி அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப் ஆகிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம குறிப்பிட்ட விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னால் ஒரு கப்பல் சொன்னால் ஒரு யாரோ ஒரு எக்ஸுங்கிற ஒரு ஆளுக்கும் மையங்கிற ஒரு ஆளுக்கும் மேரேஜ் நடக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு 7 வருஷமாக பிள்ளைகளே இல்லை. 8வது வருஷம் இறைவன் உதவியோட ஒரு பிள்ளைன்னு பிறக்குது. அப்படின்னு சொன்னால் 7 வருஷம் தவம் கடந்து பெத்த பிள்ளைன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆம்பளை பொடியன் ஒரு ஆண் சிங்க குட்டி ஒருத்தன் பிறக்கான். அந்த பொடியன் பிறந்தத்தில் இருந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்படி என்ன அவர் இலக்கு அடைகிற வரைக்கும் இந்த விஷயங்கள் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ கட்டாயம் அது மோட்டிவேஷனாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன விஷயம்னா அவர் இப்படி தான் நார்மலாகவே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போகல, முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஸ்டார்டிங்கில் அந்த குறிப்பிட்ட பேரண்ட்ஸில் அவரோட வாப்பா கடும் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆள். அப்படின்னா ஒரு கூலி தொழில் செய்கிற அவருக்கு கால் ஏழாது. அதே மாதிரி தான் அவரோட அம்மா கூட அதாவது மதர் கூட ஒரு பேக்ரவுண்ட் அதாவது ஃபேமிலி பேக்ரவுண்ட் கஷ்டமான ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து வந்தால்தான் அதுலேயும் குறிப்பாக அந்த இடியப்பம் அதுகள் சுட்டு விற்கிற இப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் தான் அந்த பொடியன் வாரான். இருந்தும் அவங்க அந்த கஷ்டத்தை காட்டாமல் அந்த பொடியன் அவன் என்னது படித்து முன்னேறணுங்கிறதுக்காக மேக்சிமம் அவனுக்கு அந்த கஷ்டங்களை எல்லாம் காட்டி வளர்க்காம கஷ்டத்தை எல்லாம் மறைச்சி அந்த பொடியை அப்படியோ வளர்த்து ஆளாகிட்டு வராங்க. அப்போ அவன் என்ன விஷயங்கள் கேட்டாலும் அவங்க இல்லைன்னு இல்லாமல் கொடுத்துட்டே வருவாங்க. லைக் வைஸ் அவரோட லைஃப் அப்படியோ நார்மலாக போயிட்டு இருக்கு. இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் அவரோட உம்மோட சைடும் சரி வாப்பட சைடும் சரி ரெண்டு பேர் பேரண்ட்ஸ் சைடும் பெரிய ரிச் பார்ட்டி. அப்படின்னா கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட மணி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க என்ன செய்வான்னு சொன்னால் பெருசாக கணக்கு எடுக்கிறல. எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஸ்பெஷலான ஒரு வெட்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் ஃபங்க்ஷனில் வந்தாலும் இவங்களை இன்வைட் பண்ணல. லைக் வைஸ் அப்படி. ஆனால் இருந்தும் அந்த என்னது அந்த குறிப்பிட்ட பொடியன் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச 7 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச அந்த பொடியன் மூலமாக இவங்க எல்லா விஷயத்தையும் இறைவன் உதவியோடு அடையலாம்னு சொல்லி போட்டு நமக்கு இறைவன் கல்வியை தந்திருக்கான். அதாவது அந்த பொடியனுக்கு கல்வியை கொடுக்கணுங்கிறதுக்காக மேக்ஸிமம் அவங்களோட அந்த பொடியான எடுகேஷனில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கஷ்டப்படுறாங்க. அப்போ அவன் கிரேட் 1, 2, 3 சொல்லி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் கூட அவன் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். அப்படி பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட்டை எடுக்காரு. அப்படின்னா அவர் ஒரு ஸ்காலர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கிரேட் 6, 7, 8 சொல்லி போயிட்டு இருக்கு. நார்மலாகவே தெரியும் ஒரு 7, கிரேட் 7, கிரேட் 8 வரைக்கும் பெருசாக என்னது மெச்சூர்டாக ஒன்று இருக்க மாட்டுச்சு. அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்கிறோம்னு தெரியாது. ஸோ வீட்டை ஒரு கட்டுப்பாட்டோட இருந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஒரு கிரேட் 8, 9 தாண்ட டைமில் இனி சைத்தானும் வருவான். இனி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி விருப்பங்கள் எல்லாம் வித்தியாசப்பட்டு நார்மலாகவே அடுத்த ஸ்டெப்பு போயிட்டு இருப்பாரு. அப்படி போகிற டைமில் வீட்டு என்ன செய்யறாருன்னா இவர் ஃபோன் ஒன்று வாங்கி கேட்காரு, ஐஃபோன் ஒன்று. அப்போ வீட்டையும் உனக்கு இல்லாத ஃபோனான்னு சொல்லி போட்டு பிள்ளைகளை நம்பிக்கை வச்சு ஃபோனை வாங்கி கொடுக்காங்க. அதே மாதிரி ஒரு பைக் ஒன்று வாங்கி கேட்காரு, பைக்கும் வாங்கி கொடுக்காங்க. அப்போ எல்லாத்தையும் என்ன செய்யறான்னு சொன்னால் அவங்களோட கஷ்டத்தை காட்டாமல் இவருக்கு எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் கொடுக்காங்க. இருந்தும் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த விஷயத்தை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த ஃபோன் ஃபுல்லாகவே ஃபோனுக்கு எடிக்ட் ஆகுறாரு. அதில் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணுறாரு, டிக்டாக் செய்கிறாரு. அதே மாதிரி என்னது படிப்பை விட்டு அவர் மேக்ஸிமம் தூரமாகிறாரு. அப்படியே தூரமாகிட்டு போகிற டைமில் இனி அடுத்த ஆப்ஷன் அவருக்கு ஒரு லவ்வும் வருது. லைக் வைஸ் அப்படியோ போயிட்டு இருக்கிற டைமில் அவரோட படிப்பை அவரை ஃபுல்லாகவே மறந்து ஓலவல் நெருங்கிட்டு இருக்கு. இருந்தும் அவரோட படிப்பு விஷயங்கள் அப்படியே ஃபுல்லாகவே மறந்து அவர் மற்ற விஷயங்களுக்கு எடிக்ட் ஆகுறாரு. ஈவன் ட்ரக்குக்கு கூட அவர் எடிக்ட் ஆகுறாரு. அதே மாதிரி டிஜே நைட் போறாரு. லைக் வைஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் அவரை வீட்டாக்கள் செய்ய போடான்னு சொல்லி எதிர்பார்க்காலோ அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு அவர் அழகாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டு அந்த விஷயங்கள் தெரியாது. ஆன்லைன் கிளாஸ் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஃபோனை வாங்குற. அதே மாதிரி நைட் கிளாஸ் போகிறேன்னு சொல்லி போட்டு போயிட்டு கூட்டாளிமாரோட சுற்றுற. இப்படி அவர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இந்த படிப்பு என்று சொல்லி சாட்டு சொல்லி என்ன செய்யறாரு அவர் அனுபவிக்காரு தேவையில்லாத விஷயங்களை. இப்படியோ போயிட்டு இருக்கிற டைமில் ஒரு இன்ஸ்டாவில் அவருக்கு ஒரு லவ் வருது. ஸோ இப்படி வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட கேர்ள் இவரை வச்சு யூஸ் பண்ணணும். ஆனால் இவர் செல்லி வச்சுக்கிற எப்படி என்ன ஐஃபோன் யூஸ் பண்ணுறாரு, பெரிய ஃபோன், அதே மாதிரி பெரிய பைக், காசு எல்லாம் இருக்கிற டைமில் அந்த குறிப்பிட்ட கேர்ள் நினைக்கா ஓகே இவர் பெரிய ஒரு ரிச் பார்ட்டி தானு சொல்லி போய் இவரை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டு என்ன செய்யறான்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் கேட்டு என்ன ஈவன் ஒரு ஐஃபோன் வாங்கி தாண்டா கூட இவர் வாங்கி கொடுக்குற அந்த அளவுக்கு ஒரு காசு வீட்டை காசு வாங்கி அந்த குறிப்பிட்ட கேர்ளை தான் இவர் டெவலப் பண்ணுறதே தவிர இவரை ஸ்டடி ஃபுல்லாக அழிஞ்சிட்டு போகுது. இவர் அம்மா அப்பாவையும் ஏமாத்திட்டு வராரு. இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா ஓலவல் எக்ஸாம் நெருங்குது. அப்போ அந்த டைமில் வீட்டை ஒரு சின்ன ஃபோன் இஷ்யூ ஒன்றில் அவர் மாட்டுப்படுறாரு. அவர் மாட்டுப்பட்ட டைமில் வீட்டை அட்வைஸ் எல்லாம் பண்ணையும் என்ன வீட்டை பேர் மட்டும் தான் பிள்ளை. ஸோ அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு உத்தரவு இல்லை. அப்போ கிரேட் 5 வரைக்கும் மேக்ஸிமம் கண்காணிச்சிருந்தாங்க. கிரேட் 10 வரைக்கும் வாப்பா கண்காணிச்சிருந்தார். இருந்தும் அதுக்கப்புறம் இவர நடவடிக்கை எல்லாம் பிள்ளை ஆகிற டைமில்
உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் பெருசாக சப்போர்ட் ஒன்று இல்லை. அப்போ ஒரு சில விஷயங்களை வாப்பா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணையும் அவர் அந்த ஓலவல் விஷயத்தை கொஞ்சம் டார்கெட் பண்ணாரு. டார்கெட் பண்ணி ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் எடுத்து அதுக்கப்புறம் இனி ஏலவலுக்கு போறாரு. ஏலவலுக்கு போனது பிறகும் இவர் திருந்துவாருன்னு சொல்லி பார்த்தா இல்லை, திருந்தல. அதே மாதிரி தான் நிறைய தேவையில்லாத விஷயங்கள், ட்ரக் அடிக்ட், அந்த கேர்ள்ஸ் பிரச்சனைகள், சோசியல் மீடியா, அப்படி டிக்டாக்ல வீடியோஸ் போடுற இப்படின்னு சொல்லி அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுமோ அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வராரு. அப்படியே போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு ஏலவல்ல இவரோட வாப்பா அம்மா கனவு டாக்டர் ஆகணும்னு சொல்லி, ஆனால் இவருக்கு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கெட்டிக்காரன் தான் இருந்தும் இவர் மற்ற விஷயங்களை ஈடுபாடு கொடுக்கறதால அது ஒழுங்கா கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் போகுது. அப்பதான் இவன் யோசிக்க என்னன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுதான் யூடியூப்ல என்ன செய்யறான்னு சொன்னா சர்ச் பண்றாங்க. யூடியூப்ல சர்ச் பண்றாங்கன்னு சொன்னா இப்படிதான் எப்படி இவனை படிப்பிக்கலாம் அது இதுன்னு சொல்லி போட்டு அந்த ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போம் தானே. அப்போ அந்த பொடி என்ன கேட்டு மோட்டிவேஷன் வீடியோ ஒன்று பார்ப்போம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ அந்த டைம்ல தான் ஒரு பிசிக்ஸ் படிச்சு கொடுக்குற ஒரு சேரோரால் அந்த குறிப்பிட்ட வீடியோல வராரு. வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா மோட்டிவேஷன் பண்றாரு. அப்ப அதை பாக்குற டைம்ல அவனுக்கும் இன்ஸ்பயர் ஆகுது, அதே மாதிரி அவனோட ஃபேமிலிக்கு பேரண்ட்ஸுக்கும் இன்ஸ்பயர் ஆகுது. சரி ஓகே, அப்படி என்ன விஷயங்களை செல்றாருன்னு பார்த்துட்டு போற டைம்ல அவன் ஏதோ கொஞ்சம் விஷயங்களை கேட்டுட்டான். கேட்டு போட்டு ஓகே நம்ம இந்த பிளான் படி செய்வோம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு செய்ய போறான். அப்பயும் கூட செய்தான் விடல. அப்ப அவன் என்ன செய்யறான், திருப்பி அந்த வீடியோ இக்னோர் பண்ணி போட்டு நான் படிக்க நல்லா செய்வேன் அப்படின்னு விடுறான். அப்ப திருப்பி என்ன செய்யறான், அவன் பைக் எடுத்துட்டு ஒரு நாள் A-level கிளாஸ் போறான். கிளாஸ் சொல்லி போயிட்டு அந்த பிள்ளையும் கூட்டிக்கிட்டு அந்த பிள்ளையும் படிக்குது. அப்ப அந்த பிள்ளையும் கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துல போறாரு சுத்துறது. அப்ப அந்த டைம்ல தான் ஒரு என்னது ஒரு ரிச்சான ஒரு ஹோட்டல் பக்கத்துல அவர் போயிட்டு போட்டோ எடுக்க மட்டும் போறாரு. போற டைம்ல வேற இப்ப கப்பலா தானே போட்டோ எடுக்கணும். அப்ப செல்ஃபி எடுக்காம என்ன செய்யறாருன்னா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஒரு அங்கிள் ஒரு ஆள் நிற்காரு. அப்ப அங்கிட்ட கொடுத்து அந்த போட்டோ எடுக்க சொல்றாரு. அப்ப அந்த டைம் பாக்குற டைம்ல தான் கூப்பிடுறாரு அங்கிள் எங்க 2 பேரும் கொஞ்சம் போட்டோ எடுத்தாங்களே அப்படின்னு சொல்ல டைம்ல அந்த அங்கிள் திரும்பி பாக்குறாரு. யாருன்னு பார்த்தா அவரோட வாப்பா. அப்ப அந்த டைம்ல தான் அவருக்கு ஷொக் ஆகுது. இருந்தும் வாப்பான்னு சொல்லி காட்டிக்கல, போட்டோ எடுத்து கொடுக்காரு. அப்ப இவர் இந்த குறிப்பிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியோ வீட்டையும் வந்துட்டாருன்னு சொன்னா இது பயம் ஒரு பக்கம் இருந்தும் வீட்டை வாப்பா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாரு. ஒரு ஏசவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை, கொஞ்சம் செல்வார் இப்படி தான் வயசுக்கு வந்த நீ. ஸோ என்னது இந்த விஷயங்களை தவிர்த்து நாங்கள் கஷ்டப்பட்டு நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறோம், ஆனால் நீ தானே திருந்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அவர் இதெல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குறிப்பிட்ட சேர வீடியோவை திருப்பி போய் சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ண டைம் இன்னொரு வீடியோ வருது. அப்ப அந்த விஷயத்தை வச்சு அவர் என்ன செய்யறதுன்னா ஓகே சொல்லி கூட அந்த குறிப்பிட்ட விஷயங்களை ஃபாலோ பண்றாரு. அப்ப அந்த சேர பிரைவேட்டை கான்டாக்ட் பண்ணி பேரண்ட்ஸ் கதைக்காக அப்படி கழிச்சிட்டு போற டைம்ல ஒரு ஐடியா சொல்ல இவருக்கு ஓகே மாதிரி இருந்துச்சு. அப்ப அவர் என்ன செய்யறதுன்னா ஆன்லைன்லயே குறிப்பிட்ட கிளாஸ் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அவர் ஒரு டாப் ரிசல்ட் ஒன்று எடுக்காரு. ஆனா இதுக்குள்ளதான் பெரிய ஒரு என்னது ஒரு இடையில ஒரு எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன விஷயம்னா இவன் வாப்பாக்கு ஒரே யோசிச்சு ஹார்ட் அட்டாக் ஒரு தரம் வந்துட்டு இந்த பொடி என்ன யோசிச்சு இருந்தும் இவன் திருந்திட்டான். ஆனா இவர் எக்ஸாம் நெருங்குது. அப்ப கூட அவர் அம்மாவுக்கு சோம் இல்ல, பாப்பாவுக்கு சோம் இல்ல, இருந்தும் அவன் எக்ஸாம போய் ஃபேஸ் பண்றான். அவருக்கும் சோம் இல்ல தான் இதெல்லாம் யோசிச்சு இருந்தும் எக்ஸாம சரியா செய்யணும்னு சொல்லி போடு அந்த 3 எக்ஸாமையும் டைமுக்கு போய் ஃபேஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுப்பான்னு சொல்லி ஒரு ஹோப்ல இருக்கான். ரிசல்ட் வரப்போகுது ஒரு நாளைக்கு 4 அந்த மாதிரி ரிசல்ட் வரப்போகுது. வார டைம்ல இவனுக்கு ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு முதலாண்டு இவன் என்ன செய்யறான்னு சொன்னா இவர் பே எல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு ரிசல்ட் வரப்போன்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய சந்தோஷத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைம்ல தான் இம்போட குறிப்பிட்ட உமாக்கும் பாப்பாக்கும் ஒரே டைம்ல ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வந்து அப்ப இவரும் போயிட்டு என்ன செய்யறதுன்னா ஹாஸ்பிட்டல்ல மேக்ஸிமம் ட்ரை பண்ணி காப்பாற்றலாம் ட்ரை பண்றாரு. ஆனா இறைவன் நாட்டம் இல்ல போல அவர் 2 பேருமே நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கு முதலாண்டு 2 பேருமே மவுத் ஆகுறாங்க. அப்ப அதுக்கு பிறகு இவன் அப்படியோ ஆல்ரெடி நிறைய டிப்ரெஷன்ல இருந்தவன், எவ்வளவு கஷ்டப்பட்டு டிப்ரெஷன்ல இருந்தவன் திருப்பி பழைய நிலைமைக்கு வந்தும் திருப்பியும் பெரிய ஒரு இலக்கான். என்ன ஃபேமிலியும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, அதே மாதிரி அவன பேரண்ட்ஸும் இல்ல, அப்படி உங்களை கடுமையாக ஃபெட் ஆகிறான். 2 ரிசல்ட் வருது. அவன் ஐலண்ட்ல டொப் ஆகி என்ன செய்யறான், மெடிசின் எடுபடுறான். ஆனா அவ்வளவு பெரிய ஒரு மெடிசின் எடுபட்டும் டாக்டர் ஆகியும் கூட என்ன சொல்றது அவன பேரண்ட்ஸ் இல்ல, அந்த ஹாப்பினஸை காட்டுறதுக்கு பேரண்ட்ஸ் இல்ல. அதே மாதிரி தான் ஓகே சரின்னு சொல்லி போய் வீட்டார்கள் அடுத்த ஆப்ஷன் இவனுக்கு என்ன சரி செய்வோம்னு சொல்லி பாக்குற டைம்ல இவனுக்கு இன்னொரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன விஷயம்னா இவன் பார்த்த பிள்ளையும் அதே மாதிரி குறிப்பிட்ட சேர்த்து ஆன்லைன் கிளாஸ் ஃபாலோ பண்ணி நடந்த விஷயத்தை சொல்லி அந்த குறிப்பிட்ட பிள்ளை என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட கிளாஸை ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணி அந்த பிள்ளையும் மெடிசின் எடுபடுது அதே பெட்ச்ல. ஆனா இவருக்கு அந்த பிள்ளை எடுபட்டுங்கிறது தெரியாது, அதே மாதிரி அவருக்கு இந்த பிள்ளை எடுபட்டு தெரியாது, இந்த பிள்ளைக்கு அவர் எடுபட்டு தெரியாது. என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட ஃபேமிலி ஆக்கள் அந்த பிள்ளையோட ஃபேமிலி ஆக்கள் இவரை விட்டு கேட்டு வராங்க. அவ கேட்டு வர டைம்ல தான் இவனுக்கும் ஒரு சந்தோஷம் மீன் அந்த பிள்ளையும் எடுபட்டுட்டு நம்மளும் எடுபட்டுட்டோம். அதே மாதிரி நமக்கும் பேரண்ட்ஸும் இல்ல ஒன்றும் இல்ல இயக்கத்தில் இருக்கிற டைம்ல குறைஞ்சது நம்ம எந்த விஷயத்தால் எல்லாத்தையும் நம்ம இழந்தமோ அந்த விஷயமாவது நமக்கு கடைசியா நல்லபடியா கிடைக்குன்னு சொல்லி போடு அந்த பிள்ளையும் அவன் எக்ஸெப்ட் பண்றான். அதே மாதிரி அந்த பிள்ளையும் நிறைய கஷ்டத்துக்கு மத்தியில் படிச்சு டாக்டர் ஆகுது, இவரும் டாக்டர் ஆகுறாரு. கடைசியில் அதுக்கு பிறகு வெடிங் நடக்குது. இந்த டைம்ல தான் இன்வைட் பண்றாங்க 2 பேருக்கும் குறிப்பிட்ட இன்விடேஷன் சேருக்கு வருது. கடைசியில் அந்த சேர் என்ன செய்யறா அந்த குறிப்பிட்ட வெடிங்க முடிச்சு வைக்காரு. அவரும் டாக்டர் இவன் டாக்டர். அதுக்கு பிறகு என்ன செய்யறாண்டா 2 பேரும் செஞ்ச மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்களும் நாங்கள் டாக்டர் ஆகி மட்டும் வேலை இல்லை, கட்டாயம் நாங்கள் சோசியலுக்கும் சமூக சேவையும் செய்யணும்னு சொல்லி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யறாண்டா குறிப்பிட்ட மோட்டிவேஷன் வீடியோ எல்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு அவ விட்ட மிஸ்டேக்கை திருப்பி விட போடான்னு சொல்லி போட்டு டாக்டர் ஆகி டாக்டர் படிப்பை மட்டும் பார்க்காம மோட்டிவேஷன் விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இப்படி லைஃப் கொண்டு வராங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன விஷயம் வழங்குதுன்னு நான் என்ன ப்ரமோட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ இல்லை, நான் ஒரு சில விஷயத்துக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். இது கதையில இருந்து நீங்க
என்னென்ன விஷயங்களை படிச்சீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணலும். ஒரு விஷயத்தையும் படிக்காட்டி பிரச்சனை இல்லை, டைம் வேஸ்ட்னா அதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லலும். ஆனால் இந்த குறிப்பிட்ட கதையிலேருந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுதுண்டா, ஒன்று பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி படிப்பிப்பாங்க, பேரண்ட்ஸ் நம்மளை நம்பியிருப்பா, ஸோ அவங்கள ஏமாற்ற போடாது. அதே மாதிரி தான் இறைவன் நாடினா நமக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளோட விருப்பம் இறைவன் நாட்டப்படி இருக்குமென்னு சொன்னால் கட்டாயம் தாமதமாக இருந்தாலும் கிடைக்கும். அதே மாதிரி எவ்ரி டேல தேர் இஸ் கயிர், அதாவது எந்த தாமதமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நலம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் கட்டாயம் அம்மா அப்பா சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு டைமில் ஹெல்ப் ஆகிக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கிற டைமில் ஒரு கைடன்ஸ் ஒன்று இருக்கணும். அப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் ஒன்று நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் நல்ல ரிசல்ட் ஒன்று எடுக்கலும். நீங்கள் தானாகவே படிச்சிருந்தாலும் கூட ஒரு கைடன்ஸோட போனால் தான் வெல்லலாம்ங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற காலம் கடும் மோசம். இந்த காலத்தில் நம்ம எது சரி எது புலண்டு தெரிஞ்சு கூட நம்ம புலவருடைய காட்டத்தில் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை மேக்ஸிமம் நம்ம என்ன செய்யணும்னா இக்னோர் பண்ணணும். அதே மாதிரி தான் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ இது சம்டைம் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிக்கும், சம்டைம் மோட்டிவேட் ஆகிருக்கும். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன விஷயங்கள் எடுத்தீங்களோ அதில் நல்ல விஷயங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேக் பீப்புளை நம்பி சரியா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கோனா படிப்பை வச்சு நீங்கள் எல்லா விஷயங்களையும் சாதிங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். குட் பை.